50 நாட்கள் என்ன சாட்சி சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் தேவனுக்காக நான் செய்தேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு வைராக்கியத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கியம் என்ன? முடிந்த அளவு சம்பாதி, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செலவு செய். அல்லேலூயா. முடிந்த அளவு நீ வேலை செய்ய, சம்பாதி, ஆனால் உனக்குன்னு எதையும் வச்சுக்காத, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செலவு செய். அல்லேலூயா. நேத்து இங்கே பிரசங்கம் பண்ணின பாஸ்டர் ராஜ்மோகன் சொன்னது போல, இன்னைக்கு நம்ம டீ குடிக்கிற காசு தான் அன்னைக்கு சம்பளம். எனக்கு அன்னைக்கு 330 ரூபா சம்பளம். ஆரம்பத்தில் 330 ரூபா சம்பளம். இன்னைக்கு நம்ம டீ குடிக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா 300 ரூபாய்க்கு மேல போயிடும். அவர் சொன்ன ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அவ்வளவுதான் சம்பளம் இருந்தது. அன்னைக்கு ஊழியத்துல மிக 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 தேவைகள் அதிகம். நான் சொன்னேன்ல, 1980ஆம் வருடத்திலே நாம் முதலாவது ஆலயத்தை கட்டினோம். 82ஆம் வருடத்திலே மிஷனரிகளை அனுப்ப ஆரம்பித்தோம். பணமே இல்லை. அன்னைக்கு சபையும் பெருசா இல்லை. ஏதோ ஒரு 10 பேர் 12 பேர் அவ்வளவுதான் சபை இருந்தது. எதை கொண்டு அந்த ஊழியர்களை தாங்குவது, எப்படி அவர்களை நடத்துவது என்றெல்லாம் போராட்டமான காலங்களாகத்தான் இருந்தது. அதிலே நான் ஒன்றை கடைபிடித்தேன். அது என்னன்னா சிக்கனம். அல்லேலூயா. என்னுடைய வருமானத்திலே நான் சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டேன். அது என்னுடைய ஊழியத்திற்கு மிக மிக பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எதையாவது செய்ய விரும்பினால் முதலாவது அவள் சிக்கனமாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிலாம் சிக்கனமா வாழ்ந்தேன்னு கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. அல்லேலூயா. சில வேளையில் அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்லாம் கூட நினைப்பீங்க. என்னுடைய பிள்ளைகள் கேவியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். படித்துக் கொண்டு அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ ஸ்கர்ட் ஒயிட் ஷர்ட், அதுதான் அவங்களுடைய யூனிஃபார்ம். அல்லேலூயா. ஆமா, என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவர்னு என்னுடைய ஃபீபா சொன்னா, டாடி இந்த டீச்சர்னு ரொம்ப திட்டுறாங்க, என்னுடைய ப்ளூ ஸ்கர்ட் அப்படியே வெள்ளை மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு டல்லா எல்லாம் போடக்கூடாது, இது ப்ளூ மாதிரியே தெரியல, நாளைக்கு வேற ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, என்னடா செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசித்த உடனே ஒரு எண்ணம் தோண்டினது. அந்த ஸ்கர்ட் அப்படியே திருப்பி பார்த்தேன், உள்ள ரொம்ப ப்ளூவா இருக்கு. அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு வேலைக்கு அப்போ மும்தாஸ், அந்த பிள்ளைக்கு பேர் மும்தாஸ். உடனே இந்த உடனே அந்த ஸ்கர்ட்டை பிரிச்சு அதை திருப்பி தச்சு அவளுக்கு போட்டு விட்டேன். ரொம்ப ஹாப்பி, அவளும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொன்னேன்ல, நாங்க அங்க போன உடனே இங்க இருந்து சிவில் ட்ரெஸ்ல போவோம். அங்க போன உடனே அங்க ஒரு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர்கிராப்ட் எல்லாம் வேலை செய்யும் போது அதற்காக ஃபுல்லாக மேல இருந்து தலையிலிருந்து கால வரையில் இருக்கிற ஒரு ஓவரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒன்றை போட்டுக்கொண்டுதான் அந்த பிளைட்ல வேலை செய்யணும். ஆகவே அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும். அந்த ட்ரெஸ் மாத்துறதுக்காக இந்த நம்முடைய ட்ரெஸ்ஸை தொங்க விடுவதற்கும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுவதற்குமாக ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. நான் எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது வரை காத்திருப்பேன். என்னோட கூட வேலை செய்யறவெல்லாம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்ற வரை நான் காத்திருந்துட்டு கடைசியா நான் போவேன். கடைசியா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வருவேன். ஏன் வருவேன் தெரியுமா? என் பனியன்ல 100 ஓட்டை இருக்கும். என் பனியன்ல 100 ஓட்டை இருக்கும். இதை என்னுடைய நண்பர்கள் பார்த்து விடக்கூடாதே, பார்த்தா கேவலமா பேசுவாங்களே, பார்த்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் மாத்திட்டு வந்த பிறகு நான் மாத்துவேன். அதே மாதிரி வேலை முடிஞ்சு வரும்போதும் அவங்க எல்லாம் மாத்துற வரை நான் காத்திருப்பேன். அதுக்கு பிறகுதான் போடுவேன். இப்படியெல்லாம் சிக்கனமாக இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுவேன், நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வெளியே போய் சொன்னா உங்க பாஸ்டருக்கு கேவலம், இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. 1980ஆம் வருடம் எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 79ஆம் வருடம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. கேரளாவிலே பொண்ணு. அப்போ எனக்கு ஒரு சகலை, என்னுடைய மனைவியுடைய அக்கா வீட்டுக்காரர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு. அவங்க மூலமா தான் அந்த பொண்ணை பார்த்தோம். ஓகே, எல்லாம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணத்துக்கான ஜனவரி 21ஆம் தேதி கல்யாணத்துக்கான நாளெல்லாம் குறிக்கப்பட்டு விட்டது. அப்போ எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணும், மாப்பிள்ளை ட்ரெஸ் எடுக்கணும், பொண்ணு ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாம் எடுக்கணுங்க. நானும் சுத்த கஞ்சன். என்னுடைய சகல சொல்றாரு கோட்டு தான் போடணும். நான் கோட்டு போட்டு தான் என்ன செஞ்சேன், கல்யாணம் பண்ணேன். கேரளாவில் கோட்டு சூட்டு போடாம கல்யாணம் பண்ணா
அது நல்லா இருக்காது, நீ வேற ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்யற, அதனால கண்டிப்பா கோட் சூட்டு போடணும் அப்படின்னாரு. எனக்கு எவ்வளவுன்னு கேட்டு 600 ரூபா. அன்னைக்கு 600 ரூபா தான். இன்னைக்கு 6000 10,000 15,000 எல்லாம் செலவு பண்றாங்க. அன்னைக்கு வெறும் 600 ரூபா தான் ஒரு கோட்டு சூட்டு எடுத்து தைக்கணும். அன்னைக்கெல்லாம் ரெடிமேட் கிடைக்காது, எடுத்து கொடுத்து தச்சு போடணும். என்ன செய்யறது ஆண்டவரே, 600 ரூபாயா? 2 மாசம் சம்பளம். எவ்வளவு? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 மாசம் சம்பளமா? என்ன ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்யறது, இது எனக்கு மனசே ஒத்துக்கல. இப்படியே வந்துட்டே இருந்தான். அப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், காதர். அவர் பேரு காதர். அவரு கல்யாணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணமா? ஆமா கல்யாணம், எனக்கு ஜனவரி 21ஆம் தேதி கல்யாணம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ட்ரெஸ் எடுக்கல, எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல ட்ரெஸ் என் பையன் துபாயில இருந்து வந்திருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான், கோட்டு சூட் அப்படின்னாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? கோட்டு சூட் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓஹோ, ஆண்டவர் இப்படி நடத்துறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ கேட்ட, கோட்டு சூட்டுன்னா அது துபாயில இருந்து வந்திருக்குன்னா, அப்பெல்லாம் அங்கிருந்து வந்துறது ரொம்ப, அதெல்லாம் அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றதுன்னா, ரொம்ப துபாயில இருந்து கொண்டு வருதுன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும், விலையும் இருக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், விலையெல்லாம் எவ்வளவு? விலையை பத்தி கவலைப்படாத, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோட்டு சூட்டு போட்டு பாரு அப்படின்னா. போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கு, கோட்டு சூட்டு கரெக்டா இருக்கு. ஹல்லேலூயா. சரி, எவ்வளவு விலை அப்படின்னு சொன்னாரு. விலையை சொல்றதுக்கு முன்ன ஒரு காரியத்தை சொல்றேன் அப்படின்னாரு. அது என்ன அப்படின்னா, என் பையன் அவன் கல்யாணத்துக்கு போட்டது அப்படின்னாரு. என் பையன், யோசித்து பார்த்தேன், இது ஒரு நாள் கூத்து. கோட்டு போடுறதெல்லாம் என்னது, ஒரு நாள் கூத்துக்கு அவன் போட்டிருக்கான், நானும் ஒரு நாள் போட்டுக்கிறேன் அப்படின்னு 150 ரூபா கொடுத்து அந்த கோட்டு சூட்டு வாங்கினேன். இதுவரை மனைவிக்கு தெரியாது. அப்படின்னா பழைய கோட்டு சூட்டு போட்டு கல்யாணம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. எதற்காக என்றால், ஒரு பைசா மிச்சம் பண்ணா கூட அதை ஊழியர்களுக்காக, ஊழியத்துக்காக செலவு பண்ணலாம். அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது. பழச போடுறது இல்லை. அதுல ஒரு 100 ரூபாய் மிச்சமாச்சுன்னா, அன்னைக்கெல்லாம் ஊழியர்களுக்கு நாங்க முதல்ல அனுப்புனதெல்லாம் வெறும் 50 ரூபாய் தான். 50 ரூபாய் தான் அன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவித்தொகையாக அனுப்பப்பட்டது. அப்போ 2 ஊழியக்காரர்களுக்கு இன்னும் அனுப்பலாமே அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்திலையும் சுருக்கி கொண்டிருந்தேன். அதுல இன்னும் இருக்கு விஷயம். அந்த கோட்டு, ஹல்லேலூயா, அந்த கோட்டை எவ்வளவு நாள் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2012ஆம் வருஷம். எனக்கு எத்தனாவது வருஷம் ஆச்சுது கல்யாணம் பண்ணி? 32 வருஷம். அந்த 60வது வயசுல அந்த கோட்டை அன்னைக்கு போட்டேன். ஹல்லேலூயா. அதே கோட்டு, அதே கோட்டு. அந்த 60 எனக்கு ரிட்டைர்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். 60வது வயதுல ரிட்டையர் ஆகிறேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன். அன்னைக்கு அந்த கோட்டை போட்டேன். ஹல்லேலூயா. அடுத்த 60க்கும் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கேன். ஏனென்றா அது ஒரு வைராக்கியம். நாம அனாவசியமா தேவையற்ற எதற்கும் நம்முடைய பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பணத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் 10% தசமபாகத்தை கொடுத்துட்டு மீதி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்புறம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதா கொடுத்துட்டோமே, மத்ததை நமக்கு இஷ்டப்படி செலவு செய்யலாம் அப்படின்னு நினைக்க. இல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொன்றுக்கு நம்ம கணக்கு ஒப்பிச்சாகணும். நம்முடைய மனம் போல செலவு பண்ண நமக்கு அதிகாரமே இல்லை. நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய ஏராளமான ஜனங்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும், ஊழியர்களும் வறுமையிலும் வாழும்போது ஒரு தலைவன் எப்படி செல்வ செழிப்பாக வாழ முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு தலைவன் அப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக அவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலுமே நான் சிக்கனமாக வாழ்ந்து அதை தேவனுடைய ஊழியர்களுக்கென்றே செலவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஏராளமான பணங்கள் எல்லாம் காணிக்கையிலும் வந்தது. என்னுடைய வருமானம் பெருகினது. எல்லாம் பெருகினாலும் ஆண்டவருக்கு செலவு செய்வதில் கொஞ்சம் கூட குறைக்கல. நான் அந்த அக்கௌண்ட் நோட்டெல்லாம் இப்பவும் வச்சிருக்கிறேன். அங்க இருக்கு என்னுடைய செல்ஃப்ல. பழைய நோட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷத்துக்கு மேலான அந்த நோட்டெல்லாம் இருக்குது. இடையில அதை எடுத்து பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, அந்த 300 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 150 ரூபாய் ஆண்டவருக்கு என்று கொடுத்தேன். 10% 20% எல்லாம் இல்லை, 50% அதுக்கு மேலையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் அப்படி கொடுக்கணுங்கிறக்காக நான் சொல்லல. இந்த ஊழியம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, இந்த ஊழியம் எப்படி வளர்ந்தது,
ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த 3 மாநிலங்களிலே, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களிலே ஊழியங்களை ஆரம்பிக்கவும் முழு நேர மிஷனரிகளை அனுப்பவும் எப்படி முடிந்தது என்று சொன்னால், அதற்கெல்லாம் ஒருவருடைய தியாகமும் இதில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த ஊழியம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இப்போ நாங்க கார் வச்சிருக்கிறோம். இதுவரை புது கார் வாங்கினது இல்லை. ஒரு சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு முறை நான் நினைக்கிறேன் 80வது வருடம் காங்கேயம்பாளையத்தில் ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது நானும் என்னுடைய ஒரு நண்பரும் ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம். அவருடைய தம்பி துபாயில இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்கீம் வந்தது, பஜாஜ் சேட்டக் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர். பஜாஜ் சேட்டக் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டருடைய இந்திய விலை 5500 ரூபாய். அப்போ புது ஸ்கூட்டர் 5500 ரூபாய். ஆனா இந்திய பணத்துல அது வாங்க முடியாது. வெளிநாட்டு பணத்தை கொடுத்து தான் அதை வாங்க முடியும். அப்போ என்னுடைய நண்பர் எனக்கு யோசனை சொன்னார், நீ வண்டி வாங்கலாம்ல, சரி நீ இங்க இந்த 5500 ரூபாயை கொடுத்து நான் என்னுடைய தம்பியிடத்திலிருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை கட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நல்ல யோசனையாக தோன்றினது. ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கிடலாமே 5500 ரூபாய்க்கு. அன்றைக்கு பஜாஜ் சேட்டக்னா பிரீமியம் வண்டி, யாரும் வாங்க முடியாது, கிடைக்காது. அந்த பாரின் மணியில தான் அது கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை வாங்கினேன். ஹல்லேலூயா. 6 மாதத்துல அந்த வண்டி, 3 மாதத்துல அந்த வண்டி கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இது உனக்கு ஓட்டுறதுக்கு இல்ல, இது ஆலயம் கட்டுறதுக்குன்னாரு. சொல்லுமா? அந்த ஸ்கூட்டரை 15000 ரூபாய் பிரீமியத்துக்கு, அப்போ 15000 ரூபாய்க்கு 5000 வாங்கிற ஸ்கூட்டரை 15000 ரூபாய்க்கு விட்டு தான் அன்னைக்கு காங்கேயம்பாளையத்தில் ஆலயம் கட்டணும். ஹல்லேலூயா. புது ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு எனக்கு ஆசையே இல்லை. ஏன்னா அது ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு பெருமை, ஒரு கெத்து. எல்லாருக்குமே ஒரு கெத்து, புது வண்டி வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கெத்து. எனக்கு அந்த கெத்து எல்லாம் கிடையாது. எனக்கு நம்ம காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய காரியத்துக்கு பழைய ஸ்கூட்டர்ல போனாலும் ஒண்ணுதான், புது ஸ்கூட்டர்ல போனாலும் ஒண்ணுதான். நேத்து பாஸ்டர் ராஜ்மோகன் சொன்னது போல, எனக்கு என்னுடைய அப்போ எல்லாம் இங்கே சாதாரண ஸ்கூட்டர் கிடைக்கிறது இல்லை. பஞ்சாப்ல இருந்து ஒரு லாம்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டரை வச்சுதான் பல வருடங்கள் இந்த கிராம பகுதிகள் எல்லாம் நாங்கள் அலைஞ்சோம். ராத்திரியும் பகலுமாக நானும் பாஸ்டமாவும் நாங்கள் அந்த ஸ்கூட்டர்ல அலைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நாட்கள் கழிச்சு ஒரு ஃபியட் வண்டி வாங்கினோம். ஹல்லேலூயா. அந்த ஃபியட் வண்டிக்கு பக்கத்துல 4 பேர் பைக்ல வருவாங்க. பாதுகாக்கிறதுக்கு இல்ல, அது எப்ப வேணாலும் வழியில் நிக்கலாம். அப்ப தள்ளணும், தெரியல, வழியில தள்ளணும். அது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நிக்கணும். 4 பேர் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. கிராமம் போவோம். அப்படியெல்லாம் தான் இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு புதுவா கார் வாங்க வேண்டிய சம்பளம் எப்போ வந்துருச்சு. எப்போ நான் இன்கம் டாக்ஸ் கட்டினேன், பல வருடங்களுக்கு முன்பாக கட்ட ஆரம்பித்தேன். அப்பெல்லாம் வண்டி வாங்கியிருக்கலாம், புது கார் வாங்கியிருக்கலாம். ஆனா இல்ல. ஹல்லேலூயா. இப்பவும் நாங்க 2வது செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஓட்டிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ரிட்டர்ன்மெண்ட் நேரத்தில் கொஞ்சம் பணம் நிறைய கிடைச்சது. அப்போ ஒரு புது கார் வாங்கல. எங்க பொம்பளைங்களுக்கு ஆசை விழவா செய்யும். என்னுடைய மனைவிக்கு அப்படித்தான், ஒரு புது கார் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாரும் புது கார் வாங்குறாங்க, நம்ம மட்டும் பழச ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புது கார் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஆசை தான். ஆனா எனக்கு ஆசை இல்லை. சரி, மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கணவன்மாருக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி காரெல்லாம் பார்த்தோம். கார் விலையெல்லாம் விசாரிச்சோம். எல்லாம் எனக்கு நைட்டு தூக்கமே வரல. என்ன சொல்றாரு, நீ புது கார் வாங்கிட்டு போவ, உன் ஜனங்கள் எல்லாம் லொக்குன்னு நடந்து வருவாங்க, ஓகேவா அப்படின்னாரு. என்ன சொல்றாரு எனக்கு அப்ப புரியல. ஹல்லேலூயா. காலையில் எழும்புற உடனே புரிஞ்சிட்டு உடனே போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வேனும் வாங்கிட்டேன். அந்த வேன்ல தான் நீங்க இப்ப வர்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, இப்படி எல்லாம் தான் இந்த தேவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதும் நடத்தப்பட்டதும் கட்டப்பட்டு இன்றைக்கு 3 மாநிலங்களிலே நம்முடைய ஊழியங்கள் இருப்பதும் இப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டுவதற்கு சிக்கனத்தை நான் கடைபிடித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. என்னுடைய மனைவிக்கெல்லாம் எப்பவுமே ஒரு சாரி உண்டு. எப்போ நான் வாங்கி கொடுக்கிறது, கிறிஸ்துமஸுக்கு ஒரு சாரி. எத்தனையோ வருடங்களாக இதைத்தானே செஞ்சுட்டே இருக்கிறேன். யாரோ ஒரு சில விசுவாசிகள் அன்றைக்கு ஒரு சில சேலைகள் வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் வாங்கி கொடுத்த எனக்கு ஞாபகம், இடையில போய் சாரி வாங்கின பழக்கம் இல்லை. பிள்ளைகளை கூட்டி ட்ரெஸ் வாங்க போலான்னு போனதில்லை. பிள்ளைகள் ட்ரெஸ் கேட்டதில்லை. ஏன்னா அப்பாவை பத்தி நல்லா தெரியும். ஹல்லேலூயா. கணவனை பத்தி நல்லா தெரியும்.
கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப சிக்கனமாக நாங்கள் வாழ்ந்தோம். சிக்கனமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்ல ஏற்கனவே. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள்லாம் ஒல்லியா இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பால் கொடுத்ததில்ல, பூஸ்ட் கொடுத்ததில்ல, ஆர்லிஸ் கொடுத்ததில்ல, பழங்கள் வாங்கி கொடுத்ததில்ல. ரொம்ப ரேஷன் அரிசி சாப்பிட்டோம். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய மகள் ஃபீபா ஒரு நாள் நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு இருக்கும்போது ஃபீபா சொல்றா, டாடி இறங்க மாட்டேங்குது ரேஷன் அரிசி. இப்போ உள்ள ரேஷன் அரிசி மாதிரி இல்லை. அப்போல்லாம் ரேஷன் அரிசின்னா சாப்பிடவே முடியாது, இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணியை குடிமா, சரியா போயிடும். தண்ணியை குடிச்சா சரியா போச்சு. எங்க பிள்ளை இன்னைக்கு நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பிட முடியல, என்ன வேணும்னாலும் சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு நல்ல சம்பளங்களையும் நல்ல வருமானங்களையும் கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தோம். இன்னைக்கு நான் அப்படிதான் வாழ்றேன். இன்னைக்கும் என்ன இல்லை, வாட்ச் இல்லை, ஆடம்பரமான ட்ரெஸ் இல்லை, இன்னும் ஷூலாம் போட்டுட்டு பார்ப்போம்லாம். அதெல்லாம் இல்லாம மிக எளிமையாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய உறுதியான தீர்மானம். கடைசி வரை அதை கடைபிடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிறேன்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி சம்பாதிப்பது என்பதை காட்டிலும் எப்படி சிக்கனமாக வாழுவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். சிக்கனமாக வாழாத ஒருவரும் முன்னுக்கு வர முடியாது. இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் எல்லாம் சிக்கனத்தை கடைபிடித்தவர்கள். வீட்டிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவர்கள் எல்லாம் சிக்கனத்தை கடைபிடித்ததினாலே என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிக மிக என்ன செய்றாங்க? வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வரையிலும் நான் ஆந்திரா போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, ரிசர்வ் பண்ணி போனதே கிடையாது. ரிசர்வ் பண்றது இல்லை. ஏன்னா ரிசர்வ் பண்ணா டபுள் அமௌண்ட். பரவாயில்ல, ஆண்டவர் பலம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இங்கிருந்து ரேணிகுண்டா எவ்வளவு தூரம்? 500 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் இருந்து ரேணிகுண்டா 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் நின்று கொண்டே பயணம் செய்து போயிருக்கிறேன் பல முறை. ஒரு முறை ஏதோ இல்ல, அந்த காசை மிச்சப்படுத்தி அந்த ஊழியக்காரருக்கு கொண்டு கொடுக்கலான்னு. அந்த காசை மிச்சம் பண்ணா அந்த ஊழியக்காரருக்கு கொண்டு கொடுத்தா 4 நாள் நல்லா சாப்பிடுவாங்களே, நாம நிம்மதியா படுத்து தூங்கிட்டு போனா அது வேஸ்டா போயிருமே அப்படிங்கிறதுக்காக அமிதமாக எல்லாம் தான் வாழ்ந்த. இப்பதான் சில காலங்களில் இந்த ஃப்ரீடா தான் ரொம்ப தொல்லை. ரிசர்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிசர்வ் பண்றான். ஏதோ எங்க போனா படுத்துட்டு போற மாதிரி. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனாலே இந்த ஊழியம், அப்படிப்பட்ட எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் என்று கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்திருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய மன விருப்பமோ என்னுடைய வைராக்கியமோ ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய ஆண்டவர் இதையெல்லாம் தாங்கும்படியாக, இதையெல்லாம் நடத்தும்படியாக உதவி செய்தார். அதனால இன்னைக்கு 74 வயசிலும் உங்கள் முன்பாக வாலிபனாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தை இன்னும், நேத்து அந்த பாஸ்டர் பேசணும், இன்னும் 50 வருடங்கள், இன்னும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நடத்தி செல்வார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் இது தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். தொடர்ந்து இப்படியே நடக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன இதுவரையிலும் காணிக்க காசுல நான் எடுத்து எதுக்கும் எனக்கு செலவு பண்ணதே இல்லை. அல்லேலூயா. நான் இவங்களே அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா ஊழியம் பறந்து விரிந்து வளர முடியும். அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டி வருவது முன்பாக அந்த பழைய ஆலயத்தில் இருக்கிற வரையிலும் அந்த பணம் முழுவதுமாக நம்ம கிளை ஊழியங்களுக்கு தான் செலவு பண்ணோம். கிளை ஊழியங்களுக்கு, ஆலயம் வாங்குவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எந்த ஸ்தாபனமும் செய்யாது. ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியக்காருக்கு சிவம் இல்ல, 50,000 ரூபாய் உடனே அனுப்பினோம். இன்னொருவருக்கு 25,000 ரூபாய் உடனே அனுப்பினோம். இதெல்லாம் எந்த ஸ்தாபனங்கள் கூட செய்யாது. ஆனால் இந்த எளிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்திலே ஊழியர்களுக்கு பிள்ளைகள் படிக்க வைப்பதற்கு அதாவது யூஜி படிக்கிற வரையிலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஸ்தாபனங்கள் செய்வதில்லை, ஆனா அப்படி படிப்பதற்கு உதவி செய்திருக்கிறோம். ஆலயம் கட்ட, ஆலயம் இடம் வாங்க, இவ்விதமாக கர்த்தர் உதவி செய்து இன்றைக்கு அந்த ஊழியர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் என்னுடைய ஒரு ஊழியரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் இப்போது ஒசூர்ல வேலை செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அவரை குறித்து ஒரு மிக முக்கியமான சாட்சி உண்டு.
கர்த்தர் அவரை கொண்டு அந்த சாட்சியை நமக்கு அறிவிப்பாராக. கர்த்தருடைய நாம் மயப்படட்டும். ஆகவே உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ஊழியம் செய்கிறோ இல்லையோ, சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் மிக முக்கியமான வருமானமே சிக்கனமாக வாழ்வதுதான். அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் சிக்கனமாய் வாழ கற்றுக்கொண்டால் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஊழியம் இதுவரை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் ஆலயம் கட்டுகிறோம், நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு இதுவரை எங்க போய் வசூல் பண்ணதே இல்லை. சபையிலே நீங்கள் இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுத்ததை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி ஆயிற்று என்றால் அது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. ஆகவே உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.